வணக்கம். இப்போ 3ஆம் அதிபதி 4ல இருந்துச்சுன்னா எந்த மாதிரி பலன்களை செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். சரிங்களா? 3ஆம் அதிபதி 4ல இருக்கும்போது 4 வந்து பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானம் அப்படிங்கிறனால குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். மகிழ்ச்சி மற்றும் இன்பத்தை ஜாதகர் அனுபவிப்பார். சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் 75% 80% வந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இவருக்கு அதிகம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குறும்புத்தனமான களத்திரம் அமையும். சரிங்களா? கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, இவங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா குறும்புத்தனமான சில சேட்டைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சரியா? அடுத்து களத்திரத்தின் மூலம் செல்வம் கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். சரிங்களா? இப்போ இந்த ஜாதகர் அல்லது ஜாதகி 2 பேர் யாரோ ஒருத்தர் இருக்கட்டும். இவங்க வந்து ஆணா இருந்தாங்கன்னா பெண் மூலியமா லாபம் கிடைக்கும். ஸோ பெண்ணா இருந்தாங்கன்னா ஆண் மூலியமா லாபம் கிடைக்கும். ஸோ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஜாதகருக்கு தாய் வழி ஆதரவு கிட்டும். ஸோ அம்மாவோட சப்போர்ட் வந்து இவங்களுக்கு அதிகமா இருக்கும். தாய் வழி ஆதரவு கிட்டும். சரிங்களா? அதிகமான வாகனங்கள் மீது நாட்டம் அதிகம். 4ஆம் இடம் வந்து வீடு மனை வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். ஸோ அதிகமான வாகனங்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு அதிகமான நாட்டம் இருக்கும். சகோதரருக்கு விரயம் செய்வார். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இவருக்கு வந்து செலவு செய்து கொஞ்சம் விரைய செலவாகவே செய்வார். ஸோ இந்த மாதிரி தான் இந்த 3ஆம் அதிபதி 4ல இருக்கும்போது நடக்கும். சரிங்களா? ஸோ உங்க ஜாதகத்துல இந்த 4ஆம் அதிபதி வந்து எங்க இருக்காரு அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க. 3ஆம் அதிபதி 4ல இருக்காரா, 5ல இருக்காரா, எங்க இருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. தேங்க்யூ.